படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா, ஸ்லோ மூவி, பட் ஓகே, குட் தான். சரிங்களா. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ்ல தனுஷ் சார் வந்து அதான் அவரோட கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்கன்னா அவர் ஒன்று பண்ணி ஃபுல்லாக 100% கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் எப்படி பண்ணிருக்காங்க? அவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்களே, அந்த வில்லன் கேரக்டர் கேப்டா அவரு 100% தான் கொடுத்துருக்காரு. சரிங்களா. ரொம்ப டிராமாட்டிக்கா இருந்தது எல்லா படமும். இது ட்ராமாலாம் ரொம்ப ட்ராமாலாம் இல்லைங்க. ஆக்சுவலி இது ரியலாக ஸ்லோவாக போகுது ஸ்டோரி. பட் அது ரொம்ப ட்ராமான்னு சொல்ல முடியாது. நார்மல் ரியாலிட்டியாக இருக்குது. சரிங்களா. கனெக்ட் பண்ண முடியுது. கனெக்ஷன் நிறைய இடத்துல வரும். திடீர்னு இப்போ பேரண்ட்ஸ் நம்ம கூட இல்லை, சப்போஸ் பேரண்ட் இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா. இல்லையே நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோமேன்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக அவங்க படம் பார்க்க சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் குத்தம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதனால பசங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம். நம்மளாம் வளர்ந்த ஒரு எமோஷனலாக வளர்ந்துருப்போம். இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் அதெல்லாம் கிடையாதுன்றாங்களே, அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகும். இப்போ இருக்கிற கிட்ஸும் அப்போ இருக்கிற கிட்ஸுக்கும் எல்லாருமே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் ஒன்று தான். சரிங்களா. உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போ நம்ம அடித்தா வலிக்குதுன்னா அவங்களுக்கும் வலிக்க தான் செய்யும். அந்த கிட்ஸுக்கு வலிக்குது, இந்த கிட்ஸுக்கு வலிக்காதுன்னா நம்ம கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஐயோன்ற உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த மூவியை நம்ம என்ஜாய் பண்ணணும்னு வச்சா கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க காம்போ ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அந்த லாஸ்ட் மூவிலாம் நல்லா இருக்குது. சரிங்களா. மியூசிக் எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சரிங்களா. எனக்கு அதை பற்றி வேறு. ஆனால் வந்து கேட்சியான அது எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஓகே. அவர் தான் தனுஷ்க வந்து தனுஷ் அண்ட் அவரை வச்சு தான் இந்த மூவி ஃபுல்லாகவே. சரிங்களா. இல்லை அந்த ரெண்டு பேரும் சேர்த்து தான் இந்த ஸ்டோரியே ஃபுல்லாக. அதுதான் சக்ஸஸ் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரும் ராஜ்கிரண் சாரும் தான் ஆக்சுவலி. சரிங்களா. மூவி சூப்பராக இருந்தது. 3 hours அப்படியே பேக் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருந்தாங்க. தனுஷரோட ஆக்டிங், டிரெக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்து. தனுஷ் சார் வந்தாலே பிடிக்கும், அவ்வளோதான். இல்லை, அதை விட இது அப்படியே கான்ட்ராஸ்ட் அப்படியே மாறின மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருந்தது படம். அவர் சூப்பராக பண்ணியிருந்தார், சொல்லவே வேணாம், லெஜெண்ட். ஸ்டோரி லைன் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றாங்க அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அந்த மாதிரி. ஆமாம், அதான். இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அவங்க பேரண்ட்ஸோட அஃபெக்ஷன் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த படம். தனுஷ் அருண் விஜய் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்தது. அது அடுத்து என்ன வரும்ன்ற மாதிரி சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. புரியல. ஜிவி பிரகாஷ் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட சாங்ஸ் கேட்கவே வேணாம், ஆல்வேஸ் நல்லா இருந்தது. இல்லை, ஆனால் பட் என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 3 hours வெளில நம்மளுக்கு வேறு ஒரு இதுவே இல்லாமல் சூப்பராக என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் நல்லா இருந்ததுங்க. படத்தில் வந்து அப்பா சென்டிமெண்ட்டை ரொம்ப ராவாக காமிச்சிருந்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நேச்சுரலாகவே நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சென்டிமெண்ட்டு, அந்த பாண்டிங்கு, எப்படி அந்த ரூட்ஸு, கல்ச்சரு, ஒரு நம்ம சொந்த ஊர், இடம், அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. எப்போவுமே நம்ம ஆக்ஷனு, ஷூட்டிங்கு, கன்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அவரோட மூவி வந்து பார்க்கும்போது வேற டைப். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. தர்மம் வெல்லுன்ற மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்றது கான்செப்ட் தானே. ஸோ நல்லா இருந்தது பார்க்கும்போது. சத்யராஜ், ராஜகிரண் மாதிரி டாப் ஹீரோலாம் இருக்காங்க, அவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அவங்க ரோல் நல்லா இருந்தது. சத்யராஜ் ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்ணியிருந்தாரு. பார்த்திபன் அவரை நெகட்டிவாக காமிச்சு அதுக்கப்புறமா பாசிட்டிவாக காமிச்சது நல்லா இருந்தது. ஆன் ஹோல் என்னன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல தாட்ஸு, நல்ல எண்ணம், அந்த ஒரு வகையில் எடுத்ததால பாசிட்டிவாக இருக்குது மூவி. என்ன சொல்கிறது, வந்து அந்த பாண்டிங்கு, அப்பா அம்மா, நம்ம சொந்த ஊர், நம்மளுடைய ரூட்ஸு, நம்ம கல்ச்சரு, அதெல்லாம் விடாமல் நம்ம பார்த்துக்கலாம். தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்ததுங்க. சொல்லவே வேண்டாம், நேச்சுரலாகவே பண்ணியிருந்தார். ரொம்ப அலட்டிக்காமல் நல்லாவே இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்குன்னு எதாவது கேட்டால் எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல. ஆனால் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் போட்டிருக்காங்க ஜிவி பிரகாஷ். ஓவரால் ஓகே, நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் ஆகும் படம். நல்லா
தனுஷோட நடிப்புல எப்படி இருந்துச்சு? அவர் தரமாக பண்ணியிருந்தாரு. அசுரன் படம் பார்க்குற மாதிரி லைட்டாக இருந்துச்சு. அருண் விஜய்லாம் எப்படி நடிச்சிருக்காரு? அவர் நல்லா ஃபைட்டு சீன் அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. எங்கேயா போர் அடிக்குதா? படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ்லாம் ஓகே தான்.